ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆதர்ஷ் அம்பிகாவிடம் திரும்பி, ஆண்டி இது யாரோட ரூமு, இவ ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது என்று கேட்டதும் அம்பிகாவும், இது ருத்ராவோட ரூம் தான்ப்பா, அவன் மட்டும்தான் இங்கே வருவான், அவன் போனதுக்கப்புறம் யாரும் இங்கே வர்றதே இல்லை. ஆமாம், உனக்கு அக்ஷராவை முன்னாடியே தெரியுமா என்று அவரும் தெரிந்தவர் போல கேட்க, அவனும் தெரியும் என்பது போல தலையசைத்தான். அவரிடம் அக்ஷராவை பற்றி எப்படி தெரிய வந்தது என்று மேலும் விசாரித்தான். அக்ஷராவோட அப்பா எனக்கு ஒரு வகையில் அண்ணன் முறையாகுது ஆதர்ஷ். எல்லாரும் ரொம்ப டச்சில் இல்லைன்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயில் விசேஷம் இந்த மாதிரி எப்போவாது பார்க்க பேசன்னு இருப்போம். அது கொல்லிமலை பக்கத்தில் இருக்குது. அங்கே போனால் தங்குறதுக்கெல்லாம் சிரமம்னு ஒரு வீடு பார்த்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 வருஷம் முன்னாடி அக்ஷராவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு அவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது. அப்போ நானும் அங்கே போனதால் எங்கள் வீட்லேயே வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி சாயங்காலம் அவங்க ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. காலையில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அக்ஷராவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவள் ஃபோட்டோவை காட்டினாங்க. நானும் பார்த்துட்டு என் மருமகளுக்கு நானும் பையன் பார்க்குறேன், நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபோட்டோவை டேபிளில் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். எப்போவுமே ருத்ரா எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டான். அந்த தடவை நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவன் யார்கிட்டேயுமே பேசலை. ரூம்லையே தான் அவ்வளோ நேரமும் இருந்தான். நானும் பெருசாக எடுத்துக்கல. இவன் நாங்கள் அக்ஷாவை பற்றி பேசினது எல்லாமே கேட்டிருப்பான் போல். நேராக வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, இவளுக்கு வெளியிலெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தீங்க, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், சீக்கிரம் இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி அவன் பேசினது யாருக்குமே பிடிக்கல. எனக்கும் கோவம் வந்து அவனை திட்டினேன். ஆனால் அண்ணா, அதான் அக்ஷராவோட அப்பா தான் பொறுமையாக பேசினார். இல்லை தம்பி, பொருத்தம் இது அதுன்னு எல்லாமே பார்க்கணும், அதோட எங்கள் பொண்ணுக்கும் உங்களையும் பிடிக்கணும்ல, உங்களை நாங்கள் தப்பாக சொல்லலை, ஆனால் இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு எதையுமே பண்ண முடியாதில்ல தம்பின்னு எடுத்து சொன்னார். ஆனால் ருத்ரா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்க வைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் என்று ஒரே பிடிவாதமாக கூறினான். அக்ஷராவோட மாமாங்க 2 பேருக்குமே அதில் ரொம்ப கோபம். முதல்ல வாக்குவாதம் ஆரம்பித்து கடைசியில் அவனை அடிச்சிட்டாங்க. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஏன் அதுக்கப்புறமும் கூட எங்கள் வீட்டு பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு ருத்ரா கிட்டேயே சொல்லிட்டாங்க. மாமா, உங்கள் தங்கச்சி வீடு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு லிமிட்டு தான். நம்ம பொண்ணை இப்படி ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும்னு நினப்பு கூட யாருக்கும் வரக்கூடாது. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அண்ணா கிட்ட கூட கத்திட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க மாமாங்க தான் அவளை இன்னுமே ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாத்தையும் ருத்ரா பயங்கர கோபமாக பார்த்துட்டு இருந்தான். அவனோட கோபம் பிடிவாதெல்லாம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதனால் உடனே அவனை அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு சொல்லிட்டேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நாம் இங்கேருந்து கிளம்புறோம், நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை, அவ்வளோதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனை ரூமில் வச்சு பூட்டிட்டும் வெளியில் வந்துட்டேன். இவங்கக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்டேன். நான் அவனை கூப்பிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுறான்னா நீங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி கோவிலில் வேண்டுதலை இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா சாயந்தரம் கிளம்புங்க, எல்லோரும் இங்கே நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, அவன் இப்படி பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கலன்னு அவங்கக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டேன். உடனே ருத்ராவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அக்ஷரா அவங்க வீட்டில் இருந்து எனக்கு வந்த தகவலுமே வரவே இல்லை. 2 நாள் கழித்து ருத்ரா என்கிட்ட வந்து அக்ஷராவை பற்றி கேட்டான். அவங்க அட்ரஸ், ஃபேமிலி பற்றி கேட்டான். நான் சொன்னால் நீ அவங்கள போய் தொந்தரவு பண்ணுவ, அதனால் கொடுக்க மாட்டேன்னு நானும் சொல்லிட்டேன். அவங்க கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே அழிச்சிட்டேன். ருத்ராவுக்கு அதில் என் மேலே ரொம்பவே கோவம். எங்கள் 2 பேருக்கும் அதில் ரொம்ப சண்டை. அப்போ போனவன் தான் சுத்தமாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை, இங்கே வர்றதும் இல்லை. அவன்கிட்ட அக்ஷராவோட ஃபோட்டோ தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆதர்ஷ் இதற்கு மேல் மறைத்து வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்றெண்ணியவன் அக்ஷரா குடும்பம் பற்றி தனக்கு தெரிந்தவைகளை கூறினான். அதோடு தன் குடும்பத்திற்கு அவனும் செல்வமும் செய்தவற்றை பற்றியும் விவரித்தான். அம்பிகா அனைத்தும் கேட்டுவிட்டு அழுது புலம்பினார். அவரை சமாதானம் செய்த ஆதர்ஷோ, ஆனால் அக்ஷரா குடும்பத்தில் எல்லாரும் இறந்திருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஏன்னா அவங்களோட இறப்பில் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது.
இல்லை சம்மந்தமே இல்லாமல் ருத்ரா வந்து மறுபடியும் 2 நாள் கழிச்சு உங்ககிட்ட விசாரிச்சிருக்க மாட்டானே. என்னமோ அந்த கேப்பில் நடந்திருக்கு ஆண்டி. உண்மைதான். ஆனால் இதெல்லாம் யார்கிட்ட கேட்குறது ஆதர்ஷ், எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று அம்பிகாவும் கேட்க, இதை தெரிஞ்ச 2 ஆள், ருத்ரா, இன்னொன்று உங்கள் ஹஸ்பண்ட் செல்வம் தான். வேறு வழியே இல்லை நமக்கு என்று ஆதர்ஷ் கூறியதும் அடுத்து செய்ய வேண்டியதையும் கூறினான். வாசு, ரகு, எடின் அனைவரையும் கால் செய்து விஷயத்தை கூறியவன் லாயரங்களை அழைத்து கொண்டு நேராக செல்வம் வீட்டிற்கு வரச் சொன்னான். ஹாஸ்பிட்டல் சென்று எதுவும் கூறாமல் அம்பிகாவும் கணவரை எப்போதும் போல செக்கப் முடிந்து ரிப்போர்ட்ஸை வாங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தாள். ருத்ராவை எப்படி வர வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன் என்று கூறிய ஆதர்ஷ், பிஸ்னஸ் பிரச்சனை முடிஞ்சது, பர்சனல் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என்று ஆதர்ஷ் நிதானமாக கேட்டாலும் அதிலிருந்த அழுத்தமும் கோபமும் செல்வத்தை மேலும் தலை குனிய வைத்தது. அம்பிகாவும், கேட்குறான்ல சொல்லுங்க, உங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி தானே மகேந்திரா அண்ணா நினச்சாரு. உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில் அவர் உயிரை எடுக்கிற அளவுக்கு என்ன வந்தது உங்களுக்கு? இப்படி ஒரு பண பைத்தியமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கட்டின புருஷன் இந்த மாதிரி பெத்த புள்ள அதையும் மிஞ்சிட்டான். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே உங்கள் 2 பேருக்கும் விஷத்தை வச்சுருப்பேன். ச்சே, என்ன ஜென்மங்களோ நீங்கள் 2 பேரும். செல்வம் அம்பிகாவை இப்போது அதிர்ச்சியாக பார்க்க, அம்பிகாவும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இனிமேலும் மறைச்சு நீங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல. அதோட உங்கள் பிள்ளையும் உடனே இங்கே வர சொல்லுங்கள் என்று உச்சக்கட்ட கோபத்தில் கத்தினார். இறுதியில் மனம் வருந்தி செல்வம் கண்ணீர் வடித்தார். நீ அழாதம்மா, இவ்வளவும் பண்ணதே என் குடும்பம், புள்ள, மனைவின்னு சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லா இருக்கணும் தான். ஆனால் இன்றைக்கி உனக்கே அது சுத்தமாக பிடிக்காம வெறுக்கிற பையன் அதை அனுபவிக்காமல் மொத்தமாக தப்பு பண்ணிட்டு வெளியே இருக்கான். தினமும் பயந்து பயந்து சாகிற என்னோடய வாழ்க்கை. என்னால் இதுக்கு மேலே முடியல. யாருக்கு இதுன்னு தெரியாமலே என்ன வாழ்க்கையோன்னு நினச்சி இப்படி ஆகிட்டேன். ஆதர்ஷ், நீ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சொல்லு, இப்போ உனக்கு என்ன விஷயம் தெரியணும் என்று நேரடியாக கேட்க, ருத்ராவுக்கு என்ன கோபம் எங்கள் மேலே? அவன் ஏன் அண்ணாவை கொலை பண்ணான் என்று ஆதர்ஷ் கேட்டான். அது என் மேலே தான் தப்பு என்று செல்வம் கூறினார். ருத்ரா கிட்ட நான் அவங்கள திட்டி புலம்பி இப்படியே இருந்துட்டேன். அவனுக்கு அப்போல்லாம் அவன் அம்மா தான் எல்லாத்துக்குமே தேவை. ஆனால் அவள் கொஞ்சம் கண்டிப்பு. அதனால் ஏதாவது வேணும்னா என்கிட்ட தான் அவன் வருவான். அவனை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது இல்லை தனியாக பேசும்போது உங்கள் அப்பா அண்ணாவை பற்றிலாம் புலம்பிகிட்டே இருப்பேன். சில நேரம் இவங்க மேலே இருக்கிற கோபத்தில் தனியாக தண்ணி அடிச்சுட்டு ரூமில் போய் புலம்பிகிட்டே அப்படியே விட்டுருவேன். அப்போல்லாம் அவன் என்னை பார்த்துருக்கான். எனக்கு மனசில் இருக்கிறத பாரத்தை இறக்கி வைக்கணும்னு தோணுச்சு. அவன்கிட்டையும் அப்படியே நான் நினைக்கிற என்னோடய கோபத்தை, வெறுப்பை எல்லாத்தையுமே சொல்லியே புலம்பிருந்திருக்கேன். ஆரம்பத்துலேருந்து உங்கள் அப்பா, உங்கள் பெரியப்பா மேலே எனக்கு இருந்த கோபம், என்ன பண்ணாலும் அவங்க தான் முன்னாடி வராங்கன்னு நினச்சி ஒரு வெறுப்பாகவே சில காலத்தில் அது மாறிடுச்சு. எங்கே போனாலும் அவருக்கு தான் எல்லா மரியாதையும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட அவர்கிட்ட ஒரு மாதிரி, என்கிட்ட ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோபமாக வரும். அதை நான் அப்பப்போ வேலையில் கண்டுக்காமல் வெளிப்படையாக காட்ட ஆரம்பித்தேன். உங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி வேலை கெட்டுறது பிடிக்கல. என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார். எனக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. வீட்டில் அம்பிகா கிட்ட சொன்னால் அவளும், உங்களை யார் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க சொன்னது? அண்ணா திட்டினது நியாயம்தானே? எவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களால் போகுதுன்னா அவர் சும்மாவாக இருக்க முடியும்னு உங்கள் அப்பாவுக்கு தான் அவளும் சப்போர்ட் பண்ணான். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கோபம். ருத்ரா கிட்ட தான் சொல்லுவேன், நீயும் கொஞ்சம் வளர்ந்ததும் மற்றவங்கள மாதிரி அவங்க தான் முக்கியம்னு போயிடுவ. நான் ஒன்றுமே இல்லைடா, உன் அப்பா வேஸ்ட்டுன்னு தண்ணி அடிச்சுட்டு உளறிட்டே இருப்பேன். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவன் எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ரொம்ப புலம்பிகிட்டே மயங்கிடுவேன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் மனசுலேயே பதிஞ்சிருந்திருக்கு. என்னை விட அவன் உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கான்னு எனக்கு அப்போ புரியலை. பின்னாடி அவன் சொல்லும்போது தான் எனக்கே என் தப்பு புரிஞ்சுது. அதோட உங்கள் அண்ணனை விட அவன் ஒரு வயசு தான் சின்னவன். ஆனால் குடும்பத்தோட வெளியில் போகும்போதும் எல்லாருக்கும் நீ தான் செல்லம், உங்கள் அண்ணன் தான் ரொம்ப பொறுப்பானவன். அதுவும் அவனுக்கு பிடிக்கல. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆதர்ஷ், உன் பிறந்த நாள் அப்போது உன் அண்ணனை அப்பா அம்மா இல்லாதவன், இந்த வீட்டு பையன் இல்லைன்னு நான் குத்தி காமிச்சேன். நீ அத்தனை பேர் முன்னாடியும் என்னை மாட்டி விட்டுட்ட.
எல்லாரும் என்ன அன்னைக்கு திட்டினாங்க. என்னை விட அவன் ரொம்ப அதை அவமானமாக எடுத்திருந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததும் எனக்கும் அம்பிகாவுக்கும் கூட அதனால் சண்டை. அப்புறம் என் தம்பி உன் சித்தியை விரும்புகிறான்னு சொல்லியும் கல்யாணி அவனை உதாசீனப்படுத்தினது, நீ விவரம் தெரியலனாலும் எங்களை அவமானப்படுத்தின மாதிரி பேசினது எல்லாமே அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்கான். எனக்கும் அந்த கோபம் இருந்தது தான். அப்போ தான் நான் கோபத்தில் உங்களை கொல்லணும்னு ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டே போதில் உளறிட்டேன். ஆனால் பின்னாடி ஒரு நாள் ருத்ராவே என்கிட்ட வந்து நீங்கள் போகிற வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணலாம்னு சொன்னான். முதல்ல எனக்கு என்ன சொல்கிறான்னு கூட புரியலை. அப்புறம் அவன் தான் சொன்னான், எவ்வளோ நாளைக்குப்பா இப்படியே இருக்கிறது, நீங்கள் இப்படி புலம்பி ஃபீல் பண்ணி என்னால் பார்க்க முடியல. வேலை கொடுத்தாங்க, கூட வச்சு பார்த்துக்கிட்டாங்க, அதுக்காக எப்போவுமே அவங்க காலிலேயே விழுந்திருக்கணுமா? வேண்டாம் அவங்க நமக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் அங்கிள் இருக்கார், எப்போவுமே ட்ரிங்க்ஸ் தான், அவரை வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம். பிரச்சனை வந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டியிருக்கான், அதனால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு நம்ம பேர் வெளியில் வராமல் கேஸை முடிச்சிடலாம்னு சொன்னான். அப்போது அவன் காலேஜ் சேர்ந்த புதுசு. நான் சின்ன பையனை நினச்சேன். ஆனால் அப்போவே அவன் எனக்கு மீறி இருந்தான். அவன் சொன்ன பிளான், அதோட அப்போ எனக்கு இருந்த வெறி, அதுதான் சரின்னும் பட்டது. அதே மாதிரி தான் செஞ்சோம். ஆனால் அதில் மாட்டினது நீயும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான். அப்புறம் நிறையா விஷயம் பிளான் பண்ணது எல்லாமே அவன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ணேன். ஆனால் அவனை தூக்கி வளர்த்துனா அவன் சித்தப்பாவே இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது தான் அவனுக்கு பிடிவாதம் வெறி எந்த அளவுக்குன்னு எனக்கே புரிஞ்சுது. யோசித்து கொண்டிருக்க வாசுவோ, ஆமாடா, அவன் அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ முடியாமல் இருக்குன்னு தெரிஞ்சுமே இங்கே வரலையே, இப்போ வேறு என்ன தான் நம்ம பண்ணுறது என்று யோசித்தான். இதை கேட்ட ஆதர்ஷ், சரி அம்பிகா ஆண்டி எல்லாம் வரட்டும், ஏதாவது பேசி முடிவு பண்ணலாம். ராஜுவிற்கு அழைத்து சங்கரமூர்த்தியை அழைத்து கொண்டு வர சொன்னார். வாசுவிற்கு அக்ஷரா கால் செய்து என்ன நிலவரம் என்று கேட்டறிந்தவள் அமைதியாக என்ன செய்வது என்று அவளும் யோசித்து கொண்டிருந்தாள். அவள் நல்ல நேரமோ என்னமோ ருத்ரா அவளுக்கு மீண்டும் அழைத்து பேசினான். நீ தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புகிறேன். நீ நினைக்கிறது எதுவும் இங்கே நடக்காது என்று அக்ஷரா பொறுமையாக பேச ஆரம்பித்தாள். இதை கேட்ட ருத்ராவும், அக்ஷரா, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். நான் காலையிலேயே சொன்னேன், உன்னை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன்னு. உன்னை கண்டுபிடிக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இனிமேல் நான் மிஸ் பண்ணுவேன்னு நீ நினைக்காத. எவன் குறுக்க வந்தாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. இந்த மாதிரி நீ பேசுறது அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது என்று அக்ஷரா சாதாரணமாக கூறினாலும் ருத்ராவின் கோபத்தை அவள் பன்மடங்கு அதிகமாக்கினாள். அக்ஷரா தொடர்ந்து, நீயே யோசிய, சும்மா ஃபோனில் மிரட்டிட்டு எனக்கு தெரியாமல், அதுவும் வேறு ஆளுங்களை வச்சு பயமுறுத்தின உன்னை பார்த்து நான் பயப்படுவேனா? தைரியம் இருந்தால் என் லவ்வர் சென்னையில் தான் இருக்கார், உன்னை பற்றி நான் வேணும்னா அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீ ஒரு வேளை தைரியம் வந்தா சொல்லு, அவரே வந்து உன்னை மீட் பண்ணுவார். உன்னை மாதிரி பின்னாடி 2 வண்டி முன்னாடி 2 வண்டின்னு சும்மா சீன் காமிச்சிட்டு போகிற ஆள் அவர் இல்லை. நேருக்கு நேராக வந்து மீட் பண்ணுவார். அவரை முடிஞ்சா நீ ஜெயிச்சிட்டு வா, அப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். உன் ஆளுங்க இன்னும் இங்கே இருக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாம் உன்னை மாதிரி பயந்து ஓட மாட்டேன். நான் எங்கே இருந்தாலும் என்னை பத்திரமா பார்த்துக்க என்னுடைய லவ்வர் வந்துடுவார். ஸோ உன்னை பத்திரமா பார்த்துக்க வேணும்னா உன் ஆளுங்களை நீ கூடவே வச்சுக்கோ, சரியா என்று மேலும் ருத்ராவை சீண்டிவிட கோபத்தில் வெறி கொண்டவன் போல அவன் கத்தினான். ஏய், நான் உடனே இந்தியா கிளம்பி வரேன்டி. வந்த உடனே உன்னை கூப்பிட்றேன். உன் லவரை ரெடியாக இருக்க சொல்லு. இவ்வளோ நாள் உன்னை எப்போ பார்ப்பேன்னு இருந்தேன். ஆனால் அவனை பற்றி இவ்வளோ பேசுகிறல நீ. முதல்ல நான் அவனை மீட் பண்ணுறேன். அப்படிப்பட்டவன் யாருன்னு பார்த்து அவனை அடித்து இழுத்துட்டு வந்து உன் முன்னாடி நிற்கிறேன் என்று அவன் ஃபோனை வைத்து விட்டான். செல்வம் வீட்டில் அனைவரும் அமர்ந்திருக்க ஆதர்ஷும், நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ நாள் பண்ண எல்லா திட்டுத்தனமும் எவிடன்ஸோடு ரெடியாக இருக்குது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கணக்கில் வராத அப்பப்போ கொள்ளையடித்த பணம் எல்லாமே எவ்வளோ என்னன்னு இதில் இருக்குது. இது எல்லாமே செட்டில் பண்ணணும். அதோட நம்ம காம்படிட்டிவ் கம்பெனி கூட நீங்கள் வச்சுருந்த டீலிங், அதோட இங்கே இருந்த கிளைண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தரக்குறைவாக பேசினது எல்லாமே ஆதாரபூர்வமாக இதில் இருக்குது. இதை காரணமாக காட்டி உங்களை இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து நான் தூக்கியாச்சு. இனிமேல் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்களாகவே விளைவிக்கிறேன்னு சைன் போட்டுட்டா பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும். எல்லாமே லீகலாக பேப்பர்ஸில் ரெடி பண்ணியாச்சு.
என்று கூறி அவனிடம் சில காகிதங்களை நீட்டினான். செல்வம் எதுவும் கூறாமல் காட்டிய இடத்தில் கையெழுத்திட்டான். இனி செல்வத்திற்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தீர்மானமாக முடிவாகியது.